This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இணைவதில் எமக்கு மகிழ்ச்சி. நம்மால் ஒரு ஆள் பயங்கரமான பிளான் பண்ணியிருக்கிறாங்க. எந்த வேலைக்குமே போகாமல் ஒரே ஐடியாவில் ஒரு 88 லட்ச ரூபா லம்பா சம்பாதிச்சிருக்கார். திண்டுக்கல்லில் ஒரு நம்ம ஆள் ஒருத்தர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகில் உள்ள மூர்த்தி நாயக்கன்பட்டியை சேர்ந்தவர் சிரஞ்சீவி. அவருடைய தங்கை பவித்ரா. இவர் எம்எஸ்சி எம்எட் முடித்து ஆசிரியர் பயிற்சி வேலைக்கு முயற்சி செய்து வருகிறார். இந்த நிலையில் பவித்ராவிற்கு அரசு பள்ளியில் ஆசிரியர் வேலை வாங்கி தருவதாக 88 லட்சம் ரூபாய் வரை திண்டுக்கல் மாவட்டம் மத்தலக்குண்டை சேர்ந்த இளைஞர் வாங்கினாராம். அதன் பின்னர் வேலை நியமனம் வந்துவிட்டதாக போலியான பணி நியமன ஆணை தந்தாராம். தற்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அரசு வேலையில் சேர புரோக்கர்களை எந்த காரணம் கொண்டும் நம்பக்கூடாது. அரசு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முயற்சி செய்தாலே வேலை உறுதியாக கிடைக்கும். அதே நேரத்தில் சிலர் குறுக்கு வழியில் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றுகிறார்கள். அரசு அதிகாரிகளோடு எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள், எம்எல்ஏ மற்றும் அமைச்சர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை வீட்டில் மாட்டி வைத்துக்கொண்டு அவரை தெரியும் இவரை தெரியும் என்று கூறி ஏமாற்றுவார்கள். அப்படி ஏமாற்றுபவர்கள் ஆங்காங்கே கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். தேனி பெண்ணை அப்படி ஏமாற்றிய திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த வத்தலகுண்டுவை சேர்ந்த வாலிபர் கைதாகியுள்ளார். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள மூர்த்தி நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த சிரஞ்சீவி என்பவரின் தங்கை எம்எஸ்சி படித்துவிட்டு ஆசிரியர் பயிற்சி வேலைக்கு முயற்சி செய்து வருகிறார். பவித்ராவின் கணவர் ஜெகதீஷ் சிங்கப்பூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் சிங்கப்பூரில் வேலை செய்யும் பவித்ராவின் கணவர் ஜெகதீஷுக்கு கடந்த 2 ஆண்டுக்கு முன்பு திண்டுக்கல் மாவட்டம் மத்தலக்குண்டு காந்தி நகரை சேர்ந்த சூரஜ் என்பவர் அறிமுகமாகியுள்ளார். அவர் தனக்கு அரசியல்வாதிகளையும் அரசு அதிகாரிகளையும் நன்றாக தெரியும் என்றும் அவர்கள் மூலம் வேலை வாங்கி கொடுப்பதாகவும் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். அப்பொழுது ஜெகதீஷ் நான் சிங்கப்பூரில் இருப்பதாக கூறியதோடு பவித்ராவின் அண்ணன் சிரஞ்சீவியை தொடர்பு கொள்ளுமாறு சூரஜிடம் ஜெகதீஷை கூறினார். இதையடுத்து சிரஞ்சீவியை சூரஜ் தொடர்பு கொண்டு வத்தலகுண்டு அரசு பள்ளியில் முதுநிலை ஆசிரியர் பணியிடம் காலியாக உள்ளதாகவும் 50 லட்சம் கொடுத்தால் அந்த வேலையை வாங்கி கொடுப்பதாகவும் கூறினார். அதை நம்பி சிரஞ்சீவியும் சிங்கப்பூரில் இருந்தபடியே ஜெகதீஷும் வங்கிக் கணக்கு மூலம் சூரஜுக்கு பணத்தை அனுப்பி வைத்துள்ளார்கள். அந்த வகையில் அவர்கள் 43,87,899 அனுப்பியிருந்தார்கள். அதை பெற்றுக்கொண்ட சூரஜ் ஒரு பணி நியமன ஆணையை வாட்ஸ்அப் மூலம் பவித்ராவுக்கு அனுப்பி வைத்தார். அதில் கோவை அரசு பள்ளியில் பணி வழங்கப்பட்டு இருப்பதாக அறிந்து அந்த பணியிடத்தை வத்தலகுண்டுவுக்கு மாற்றி கேட்பதற்கும் பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. அதற்கும் அவர்கள் 44,14,017 அனுப்பி வைத்துள்ளார்கள். ஆனால் பணிமாறுதல் உத்தரவு தாமதமாகி வந்ததால் ஏற்கனவே கிடைத்த உத்தரவை பவித்ராவும் சிரஞ்சீவியும் தங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலம் சரிபார்த்தார்கள். அப்பொழுது அது போலி பணி நியமன ஆணை என்று தெரிய வந்தது. மொத்தம் 88,96,916 கொடுத்து அவர்கள் ஏமாற்றப்பட்டதை எண்ணி அதிர்ச்சி அடைந்தார்கள். இந்த மோசடி குறித்து தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சிரஞ்சீவி புகார் செய்தார். அதில் இந்த மோசடிக்கு சூரஜின் தாய் சுமதியும் உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டினார். அதன் பேரில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி சூரஜ், சுமதி ஆகிய 2 பேர் மீது கடந்த மாதம் வழக்கு பதிவு செய்தார்கள். என்ன உறவுகளே, இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். அரசு பள்ளியில் பணி நியமனம் வழங்குறதா சொல்லி யாராவது உங்களை அணுகுனாங்கன்னா அதெல்லாம் நம்பாதீங்க. நீங்கள் தேர்வு எழுதுறது மூலமாக மட்டும்தான் அந்த மாதிரி பணிகளில் சேர முடியும். மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.